ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட லன்ச் என்னென்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் மணத்தக்காளி கீரை கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நான் 6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி மணத்தக்காளி கீரை கூட்டுக்கும் 2 தக்காளி கத்திரிக்காய் குழம்புக்கும் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம். சாதம் வெந்துருச்சு. இப்போ சாதத்தை நம்ம வடிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இல்லைன்னா நமக்கு அந்த கசப்புத்தன்மை இருக்கும். பொரியலைன்னா நமக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது கசப்பு இருக்கும். மணத்தக்காளி கீரையை ஆஞ்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம எந்த கீரையுமே கழுவிட்டு கட் பண்ணால் தான் நமக்கு அதோடய சத்துக்கள்லாம் போகாது. இல்லைன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவுனோன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு போயிடும். அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் நமக்கு போயிடும். அதனால் கழுவிட்டு எப்போவுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கலாம், கட் பண்ண வேணாம். முழுசாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வதங்கட்டும். சின்ன வெங்காயமும் பூண்டும் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். சாதம் வடித்தாச்சு. இப்போ மணத்தக்காளி கீரைக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காய் நம்ம 4ஆக கீறிட்டு கட் பண்ணாமல் கீறி விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே பூச்சி இருக்கா என்னான்னு பார்த்துட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இது மாதிரி கீறிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா எதுவும் பூச்சி இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். இதை விட இன்னும் குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு கிடைக்கல, இது மாதிரி தான் சைஸில் இருந்துச்சு. நான் தக்காளி போடும்போது வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போக நமக்கு எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்க்கும்போது அந்த பச்சை வாடையெல்லாம் நமக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் சேர்த்தாக்க அடி பிடிக்காது. நம்ம கத்திரிக்காய் போடாமல் நம்ம மல்லித்தூள் சேர்த்துட்டு கத்திரிக்காய் போட்டோம்னா நமக்கு அந்த மல்லித்தூள் போய் பிடிக்கும். நமக்கு கத்திரிக்காய் வேக வைக்க முடியாது எண்ணெயில். அதனால் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். நம்ம எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். மணத்தக்காளி கீரைக்கு 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 தக்காளி. சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ இது வதங்கிருச்சு. நம்ம கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை நமக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள கீரைங்க இது. நம்ம வாரத்தில் 2 நாள் இந்த வயிறு புண்ணு, அல்சர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது, இதை சூப்பாக குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இது கூட்டும் நம்ம பாசிப்பருப்பு, தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கூட்டு செஞ்சு சாப்பிடும்போது அல்சருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணெல்லாம் ஆறிடும். வாரத்தில் 2 நாள் நம்ம அதை எடுத்துக்கும்போது எதுவுமே தேவையில்லை. நம்ம மணத்தக்காளி கீரை சூப்பும் மணத்தக்காளி கீரை கூட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாவே, தேங்காய் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டாவே சீக்கிரமாகவே நமக்கு குணமாயிரும். இது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள ஒரு கீரை இது. இது நல்லா வதக்கிட்டு நான் பருப்பு 50 கிராம் எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக ஜீரகம், நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் போடும்போது நிறையா இருந்துச்சு, இப்போ வதங்கும் போது கொஞ்சமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 50 கிராம் நான் எடுத்திருக்கேன். 50 கிராம் எடுத்து கழுவிட்டு வேக வச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கும்போது சில பேர் வந்து அந்த கசப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அந்த கசப்புத்தன்மை இருக்காது. இப்போ கத்திரிக்காய் வந்து நமக்கு வெந்துருச்சு. மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2.5 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்த உடனே பிடிக்குது பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்க்கும்போது நம்ம வந்து மல்லித்தூள் சேர்க்கக்கூடாது, அதை வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சேர்த்தது. இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வேக விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வெந்ததுனால நமக்கு வந்து குழம்பு கொதிக்கும் போது குழையாது, நல்லாயிருக்கும். இப்போ மணத்தக்காளி கீரை வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். வயிறு புண்ணு இருக்கவங்க வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. காரம் சேர்க்காம வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்க்கும்போது நம்ம அந்த சூப்பு எடுத்துக்கும்போது, மணத்தக்காளி கீரை சூப் எடுத்துக்கும்போது தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம வந்து குடிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாகவே ஆறும். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் வேக விடுவோம். குக்கரில் வந்து நம்ம வேக விட்டோம்னா அதோட பச்சை கலர் தன்மையே வந்து நமக்கு மாறிடும். ரெண்டாவது வந்து நம்ம அதோட டேஸ்ட்டும் மாறிடும் நமக்கு. இது மாதிரி செய்யும்போது அந்த பச்சை நிறம் நமக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். குக்கரில் நம்ம வந்து சோம்பேறி பட்டுட்டு குக்கரில் வந்து டக்குன்னு செய்யணுங்கிறதுக்காக நம்ம குக்கரில் வந்து செய்கிறோம் இல்லையா. கீரையை கூட நம்ம வந்து குக்கரில் செஞ்சோம்னா அது குழஞ்சி போயிடும். ரெண்டாவது வந்து கலரே மாறிடும். இப்போ கொஞ்சமாக நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த புளிப்பு காரத்துக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் போடும்போது அந்த பச்சை மிளகாயில் அந்த புளிப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ மணத்தக்காளி கீரை கூட்டு நமக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ கரெக்டாக நமக்கு வந்து மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவிட்டு அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் ரசம் ரெடி பண்ணியிருக்கேன். ரசத்துக்கு வந்து நான் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டுட்டு மிளகு ஜீரகம் நம்ம நுணுக்குவோம் இல்லை பார்த்தீங்களா அந்த புளித்தண்ணிக்கு, அதில் அந்த புளித்தண்ணியில் கொஞ்சம் போட்டு இதில் கொஞ்சம் போட்டு வதக்கும் போது அந்த வாசனையே நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நுணுக்கின மிளகு ஜீரகத்தையும் அதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நுணுக்கின மிளகு ஜீரகத்தையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்தோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சண்டே வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லை, இது வெஜிடேரியன் தான். இது எங்கள் பாப்பா வந்து கேட்டது. இந்த மெனு வந்து எங்கள் பாப்பா வந்து எனக்கு இது தான் வேணும், இன்றைக்கி லன்ச்சு வந்து வெஜிடேரியன் தான்மா வேணும், ரொம்ப பிடிக்கும் அதுக்கு இது மாதிரி சாப்பிடும்போது, அதனால் இது மாதிரி செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லன்ச் மெனு இன்றைக்கி இது தான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சாதம், ரசம், கீரை கூட்டு. அடுத்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து முட்டையும் முட்டைக்கோசு பொரியலும் வந்திருக்கும் மெனுவில். நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கீரை தான் போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.